நித்யானந்த சுவாமிகள் வீரசைவ மதத்தைச் சேர்ந்தவன். ஆன்மீகத்தில் எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் வெளிவரும்போது வேற்றுமையாக இருக்கிறார்கள். அது ஏன்? முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் மூவருமே ஆன்மீக ரீதியாக வரும்போது எல்லாம் ஒன்றாக இருக்கும். சித்த வைத்தியமானாலும் ஜோதிடமானாலும் இந்த மாதிரி எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். ஆனால் வெளியில் வரும்போது வேற்றுமைகளை காமிக்கக்கூடாது அல்லவா? சரி, அது மாதிரி வரக்கூடாது. அது என்ன காரணம்? ரைட், ஓகே. நம்மளெல்லாம் ஆன்மீகம் என்கிற வகையில் பார்த்தால் நம்ம எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம். எல்லோரும் கடவுளை நம்புகிறோம், கடவுளுக்கு பயப்படுறோம், கடவுளை வழிபடுறோம். இந்த மாதிரி மேட்டர்களை எடுத்தால் எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஆன்மீகத்தில் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம். ஆனால் வெளியே வந்தால் நம்ம வேற்றுமையாகிடுறோமே, ஏன் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஏன் வேற்றுமையாகிறோம்னு கேட்டால், நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம்னு சொல்கிறோம்ல ஆன்மீகத்தில், அது மேலோட்டமாக சொல்லக்கூடியது. உண்மையில் ஒன்றாக இல்லை. கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதில் எல்லா மதங்களும் ஒன்றாக இருக்கிறது. கடவுள் யார் என்று சொல்வதில் வேறுபட்டு போயிடும். பாதியில் ஒன்றுபட்டிருக்கிறோம், பாதியில் வேறுபட்டுரும். கடவுள் இருக்கிறானான்னு கேட்டால், இந்துட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லுவார், முஸ்லீம்கிட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான் பாரு, கிறிஸ்துவர்கிட்ட கேட்டாலும் கடவுள் இருக்கிறான் பாரு. அதில் ஒன்றுபட்டோமா? கடவுள் யார் என்று கேட்டால், கடவுளுடைய இலக்கணம் என்னன்னு கேட்டால், இந்து ஒரு இலக்கணம் சொல்லுவார், முஸ்லீம் ஒரு இலக்கணம் சொல்லுவார், கிறிஸ்துவர் இலக்கணம் சொல்லுவார், மாற்றிடுவார். அப்போ பாதியில் ஒன்றுபட்டிருக்கோம், பாதியில் வேறுபட்டிருக்கோம். முஸ்லீமில் என்ன சொல்லுவோம்? கடவுள் ஒரே ஒருத்தன் தான், நாங்கள் அதை தான் சொல்லுவோம். அந்த ஒரு கடவுளை தவிர யாரும் இருக்க முடியாதுன்னு சொல்லி. இந்துக்களில் அதிகமானவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நிறைய கடவுள்கள் இருக்கலாம், நிறைய ஒவ்வொரு துறைக்கும் ஒரு கடவுள் இருப்பார். படைக்கிறதுக்கு ஒரு கடவுள், காக்கிறதுக்கு ஒரு கடவுள், அழிக்கிறதுக்கு ஒரு கடவுள்னு சொல்லும் பொழுது, அப்போ இஸ்லாம் சொல்வதும் இந்து மதம் சொல்கிறது வேறையாக போயிருமா இல்லையா? அப்படி வந்துடும். இப்போ கடவுளுக்கு மனைவி மக்கள் இல்லை அப்படின்னு இஸ்லாத்தில் சொல்லுவாங்க. கடவுள் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரே ஆன்சர் பண்ணிடுவோம். கடவுள் யாருன்னு கேட்கும்போது இஸ்லாத்தில் கேட்டால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? கடவுள் என்றால் அவனுக்கு மனைவி இருக்கக்கூடாது, கடவுள் என்றால் மக்கள் இருக்கக்கூடாது. இந்து மதத்தில் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? கடவுளுக்கு மகன் இருக்கலாம், சிவபெருமானுக்கு விநாயகர் மகன் இருக்கிறாரு, முருகன் மகன் இருக்கிறாரு, இப்படி எல்லா கடவுள்களுக்கும் அவங்களுக்கு மனைவி பார்வதி இருக்கிறாங்க. இப்படி உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்படி எல்லா கடவுள்களுக்கும் என்ன இருப்பாங்க? மனைவியும் இருப்பாங்க, மக்களும் இருப்பாங்க. அது பரவாயில்லைன்ட்டு இந்து மக்கள் நம்புகிறாங்க. முஸ்லீம்கள் நாங்கள் எப்படி நம்பணும்? கடவுள்னா அவர் ரெண்டாட்டி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு அவர் மட்டும்தான் இருக்கணும், அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம்லாம் இருக்கக்கூடாது, அவர் தனித்தவர், கடவுள் என்பவர் தனித்தவர் தானே தவிர அவருக்கு மேலே கீழே யாருமே இருக்கக்கூடாது, சைடில் ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் அவருக்கு எந்த விதமான பலவீனம் இருக்கக்கூடாது. முஸ்லீம்கிட்ட கேட்டால் கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது. பலவீனம் என்ன? தூங்குறது, மறந்து போகிறது, கவலைப்படுறது, கண்ணீர் விடுறது, முதுமை அடைகிறது, செத்து போகிறது, தோற்று போகிறது, இதெல்லாம் பலவீனம். இதில் மனுஷனுக்கு இருக்கலாம். இந்த மாதிரி வீக்னஸ் எல்லாம் கடவுளுக்கு இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் கேட்டால் அப்படி சொல்லிடுவாங்க. இந்து மக்கள்கிட்ட கேட்டோம்னு சொன்னால், இப்போ கடவுளுங்கிற தூங்குறாரு என்று நம்புகிறாங்க. தூங்குறவருக்கு எழுப்புறது கூட அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை, சுப்பிரபாதம் பாடி கடவுள் எழுப்பி என்ன செய்வாங்க? வழிபடுவாங்க. அந்த மணி அடிக்கிறதுக்கெலாம் அந்த தத்துவம், அந்த தூங்குறாரு என்ற காரணத்தை அவங்க சொல்கிறாங்க. தூங்கும்போது எழுப்பி விடுறது, அந்த மாதிரி இருக்கிறது அந்த மதம் ஒத்துக்கொள்கிறது. அப்போ கடவுள் யாருன்னு புரிந்து கொள்வதில் நம்ம என்னவாயிடுறோம்? வேறுபட்டு போயிடுறோம். அதே மாதிரி கடவுள்கிட்ட ஒரு மனிதன் அணுகுவதற்கு இடைத்தரகர், புரோக்கர் இருக்கக்கூடாது என்று இஸ்லாத்தில் சொல்லுவோம். ஆனால் வேறு மற்ற இந்து மதத்தில், கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துக்கொண்டோமே ஆனால் கடவுள்கிட்ட நேரடியாக ஒருத்தர் கேட்கக்கூடாது. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார் இடையில, அது மத குரு ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த பூஜை முறைகளை அவர் தான் செய்வார். அவர்கிட்ட தான் நம்ம கொண்டு அந்த பொருள்கள்லாம் கொடுக்கணும். அவர் தான் நமக்காக என்ன செய்வார்? கடவுள்கிட்ட வேண்டுவார். வேண்டி அவர் தான் நமக்கு அந்த படையல் பண்ணி அந்த பொருளை நமக்கு தருவார். இப்படிங்கிறது இந்து மதத்தோட நம்பிக்கையில் இருக்கிறது. இப்போ இஸ்லாமில் கேட்டால் என்ன செய்வோம்? கடவுள்கிட்ட டைரெக்டாக தான் கேட்கணும், மத குருட்ட கேட்கக்கூடாது. கடவுளே எனக்கு பிள்ளைய கொடு, எனக்கு பணத்தை கொடு, கவலையை போக்கு, நோயை நீக்கு, இப்படின்னு நம்ம நேரடியாக தான் கேட்கணும். கடவுளுக்கும் மனுஷனுக்கும் மத்தியில் இடைத்தரகர்கள் இருக்கக்கூடாது. இப்படிங்கிறதுல வித்தியாசப்பட்டுரும். அதே மாதிரி கடவுள் என்று சொன்னால் ஒரு தேவையும் இல்லாதவர். இஸ்லாத்தில் சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் பள்ளிவாசலுக்கு போகிறோன்னு வைங்களேன், பள்ளிவாசலுக்கு போகும்போது கடவுளுக்குன்னு 100 ரூபா கொண்டு கொடுத்தோன்னு வைங்க, நாங்கள் இஸ்லாத்தோடு வெளியேறிடுவோம். கடவுளுக்கு 100 ரூபா கொடுக்கக்கூடாது, கடவுளுக்கு தேவையே கிடையாது. பள்ளிவாசலுடைய கட்டட நிதிக்குன்னு கேட்டால் நாங்கள் கொடுக்கலாம், கடவுளுக்கு தாண்டு கேட்டால் கொடுக்கக்கூடாது. பள்ளிவாசல் கட்டடம் கட்டியிருக்கலாம், ஃபேன் போடணும்,
வெள்ளை அடிக்கணும், தரையை க்ளீன் பண்ணணும், இந்த மாதிரி காசு கேட்டால் கொடுக்கலாம். அல்லாவுக்கு கொடுன்னு கேட்டால் கொடுக்கூடாது. அல்லாவுக்கு ஏன் கொடுக்கணும்? அல்லாவும் தேவையில்லாதவனாச்சே, அல்லாவில் நமக்கு தரணும். அப்போ அதனால பள்ளி வாசலுக்கு போகும்பொழுது தேங்காய், பழம், பூவு, மெழுகுவத்தி, சர்க்கரை ஒன்றும் வாங்கிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி எங்கள் இஸ்லாமில் அப்படி இருக்கிறது. ஆனால் மற்ற வழிபாட்டு தலங்களுக்கு போனால் கடவுளுக்குன்னு என்னத்தையாவது என்ன செய்யணும், நம்ம ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அவருக்கு, அந்த மாதிரியான ஒரு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்குது, நிறைய இருக்குது. அதாவது நம்ம ஆன்மீகத்தில் ஒன்றுபட்டு இருந்தாலும் அதில் கடவுளை எப்படி நம்ம பார்க்குறோம், கடவுளுக்கு என்னென்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்பதை தீர்மானிக்கிற விஷயங்களில் நாம் என்ன செய்கிறோம், வேறுபட்டு போய்விடுகிறோம். இதனால தான் வெளியே வந்தோன்னே வேற்றுமையாக இருக்குது. உள்ளே இருக்கும்போது அந்த வேற்றுமை இருக்குது. அதான் கடவுள் இருக்கிறான் என்பதில் தான் ஒற்றுமையாக இருக்கிறோமே தவிர, யார் கடவுள் என்பதுக்குள்ளே நமக்குள்ளே வேற்றுமை இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. இருந்த வேற்றுமை தான் வெளியே வரும்போது வெளிப்படுகிறது. அப்போ எது இருக்கத்தான் செய்யும். இந்த வேற்றுமை இருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன்னா இஸ்லாமிய இந்த கடவுள் கொள்கை இதை எல்லாரும் ஏற்றுக்குருவாங்களா? அல்ல இந்து மதத்தில் இப்போ நான் சொன்ன இந்த கடவுள் கொள்கையை முஸ்லீம்கள்லாம் ஏற்றுக்குருவாங்களா? ஏற்றுக்கிற மாட்டாங்க. இப்போ என்ன செய்யணும், இந்துக்கள் இப்படி தான் இருப்பாங்க, முஸ்லீம் இப்படி தான் இருப்பான்னு புரிஞ்சிக்கிற வேண்டியதான். உங்கள் கொள்கை அப்படி தான், நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க, எங்கள் கொள்கை இப்படி தான். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு பிடிக்கும், ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இந்த கொள்கை அந்த கொள்கை பிடிச்சா அவர் மாறிக்கிடுவாரே தவிர ஒட்டுமொத்தமாக ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஏற்படாது. அவர் அந்த கொள்கையில் அவர் இருந்து கொண்டிருப்பார். இதுதான் அந்த கருத்து வேறுபாடு காரணம்.